இந்த மாதிரி கம்மியான ரேட் ஃபோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3500 to 4000 பட்ஜெட்லயே நம்ம இதை ஸ்டார்ட் ஆகும். ஐபோன் SE 2020 மாடல் 8000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் 11 Pro. ஸோ இந்த மாதிரி மாடல்னா இந்த பிரைஸ் நீங்க வெளியே வாங்கவே முடியாது. வாங்க முடியாதுல, பார்க்க முடியாது. ஐபோன் 13 பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா above 85 mAh இருக்கும். ஐபோன் 16 பிளஸ் 6 மாசம் கம்பெனி வாரண்டில இருக்கு. ஐபோன் 16 Pro கமிங் ஜூன் வரைக்கும் வாரண்டி இருக்கு. அதாவது வந்து 3 month வாரண்டி இருக்கு. புதுசு வாங்க போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. 14 Pro Maxலாம் இந்த பட்ஜெட்ல நீங்க வெளியே போனை பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போன். ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போன். அந்த ரேப்பரோட சில போன்ஸ்லாம் இருக்கும், பார்த்தா தெரியும். 3 month ஓல்ட் 9 month கம்பெனி வாரண்டி இருக்கு. அதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்ல நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். Note 15 2 மாசம் யூஸ் பண்ண போன். இதுல ரீசன்ட் லான்ச் Redmi Note 14 Pro Plus, Realme இதெல்லாம் ரீசன்ட் போன்ஸா எல்லாமே. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் வந்து 2 month ஓல்டு. சரிங்க ப்ரோ. P3 Ultra 10 நாள் யூஸ் பண்ண போன். Realme 15 Pro 1.5 மாசம் யூஸ் பண்ண போன். அப்படியே வந்துருங்க, நம்ம அப்படியே காட்டுறோம். அப்படியே லைவாவே அது உள்ள என்ன இருக்குமோ அது அப்படியே வந்து வாங்கிடலாங்க. மோட்டோல எங்கேயுமே செகண்ட்ஸ் போன் நீங்க பார்க்க முடியாது. இந்த போன் புது போனும் பார்க்க முடியாது, செகண்ட்ஸும் பார்க்க முடியாது. ஏன் ப்ரோ ஃபுல்லா மடங்கி யூஸ் இது ஆக்சுவலி டிஸ்ப்ளே வந்துரும், இங்கே வந்துரும். கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆன்ல தான் இருக்குங்க. Vivo series 10 நாள் யூஸ் பண்ண போன். எந்த வித டென்ட்டோ ஸ்கிராச்சஸ் அந்த போன்ல பார்க்க முடியாது. ரொம்ப நீட்டாவே தான் இருக்கும். இப்போ நான் காட்டுற எல்லா போனுமே எல்லாமே ஆன் கண்டிஷன்ல இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து இதா பாத்துறோம். சரி, கண்டிப்பா நிறைய பேர் லைவா காட்டலையே வைக்கலையே. ஐபோன் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன மொபைல் ஐபோன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஆப்பிள் ஒரிஜினல் அடாப்டர் ஃப்ரீயா கொடுக்குறோம். செகண்ட் போனா இருந்தாலும் பில் யாரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்ம அதை ப்ரொவைட் பண்றோம். சோ வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே இங்க 1 year வாரண்டி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் போனுக்கு இஎம்ஐ ஒரு ஆப்ஷனே வெளியே இருக்கவே இருக்காது. பட் நம்ம ஸ்டோர்ல இருக்கு. ஒரு 4000 வந்து கிட்டத்தட்ட நீங்க 1 லட்சம் வரைக்கும் நீங்க என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு நெக் பேண்டு அல்லது பவர் பேங்க் அல்லது TWS அல்லது உங்களுக்கு ஒரு பார் ஸ்பீக்கரை ஃப்ரீயாவே கொடுத்துரும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து இப்போ நம்மளுடைய டீனர் பிரான்ச்ல அவைலபிளா இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ரோ நானும் சூப்பரா இருக்கேன் ப்ரோ. இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து இருக்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து டீனர் பிரான்ச். ஸோ டீனர்ல பார்த்தீங்கன்னா வந்து டிப்போக்கு டேரக்டா ஆப்போசிட்ல இருக்கு நம்மளுடைய ஷாப்பு. இது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நொங்கப்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், தாம்பரம். இப்போ வந்து மே 1 பார்த்தீங்கன்னா ட்ரிபிக்கல் நமக்கு ஒரு புது ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே ஐஃபோன் ஸ்டாக் கிடையாது. ஸோ அதோடைய ப்ரைஸு நார்மலாக கொடுத்துட்டு இருந்த ரேட்டை விட இப்போ ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 4000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஐபோன் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஆஃபர் இருக்கு, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஆஃபர் இருக்கு. ஸோ வீடியோ வந்து மறக்காம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா அப்படியே என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன மாடல்ஸ்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாம் ப்ரோ. எஸ். ஸோ ஐபோன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் SE 2020 மாடல் 8000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 256 GB இருந்தா 12 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. சரி, SE ப்ரோ. ஐபோன் SE. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபோன் Xல 256 GB 11500 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது நம்மட்ட. சரிங்க பிரதர். அப்புறம் ஐபோன் 11 Proல 256 GB ஓகே 20000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் 11 Pro. ஸோ இந்த மாதிரி மாடல்னா இந்த பிரைஸ் நீங்க வெளியே வாங்கவே முடியாது. வாங்க முடியாதுல, பார்க்க கூட முடியாது. ஏன் ப்ரோ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐபோன்லாம் ரொம்ப டிமாண்டா போய்கிட்டு இருக்கு. சரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இம்போர்ட் ஃபோன் துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்றாங்க. பட் அந்த இம்போர்ட் இப்போ வந்து அந்த வார் இஷ்யூனால ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால வெளியே எங்கேயும் ஸ்டாக் கிடையாது. அதாவது துபாயில இருந்து போன் எடுத்து சேல் பண்ணி நம்பி அதை மட்டும் நம்பி இருக்க ஸ்டோர்ல இருக்கும்ல. கண்டிப்பா. சோ அவங்களுக்கு இப்ப ஸ்டாக் கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா வந்து இங்கே வாங்கி இங்கே சேல் பண்றோம். அதாவது வந்து அப்ப ஐபோன்லாம் கொஞ்சம் டிமாண்ட் தான் போல ப்ரோ. ஆமா, நார்மலா கிடைச்சிட்டு இருந்த ரேட்டை விட இப்போ வந்து ஜாஸ்தியா வைக்கிறாங்க. பட் நம்ம அப்படி இல்ல, நார்மலா கொடுத்திருந்த ரேட்டை விட கம்மியா கொடுக்குறோம். கண்டிப்பா. அப்படி என்ன பிரைஸ் இன்னும் நிறைய பாத்துடலாங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. 11 Pro Max 64 GB பாத்தீங்கன்னா 21500 பட்ஜெட் சேல் பண்றோம். சரிங்க ப்ரோ. ஐபோன் 13 பாத்தீங்கன்னா வந்து 26000 பட்ஜெட் சேல் பண்றோம். இந்த ரேட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா above 85 mAh இருக்கும். below 85 கிலோ ஒரு ஃபோன் கூட இருக்காது. சரிங்க ப்ரோ. ஆனா ப்ரோ இப்போ இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு தானே ப்ரோ? ஆமா, செகண்ட் ஃபோன் தான். பட் மத்த கடைக்கு நம்ம ஸ்டார் மொபைலுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃபோனா இருந்தாலும் பில் யாரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்ம அதை ப்ரொவைட் பண்றோம். சோ வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இங்க 1 year வாரண்டி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் போனுக்கு இஎம்ஐ ஒரு ஆப்ஷனே வெளியே இருக்கவே இருக்காது. ஆமா, பட் நம்ம ஸ்டோர்ல இருக்குது. இப்போ செகண்ட் ஹேண்ட் இந்த ஐபோன் 15000 மேல நீங்க என்ன போன், ஐபோன் இல்ல, நீங்க என்ன போன் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எங்களால பண்ணி கொடுக்க முடியும். சூப்பருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நிறைய வேற என்ன சீரிஸ்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐபோன் 14 பாத்தீங்கன்னா 31000 பட்ஜெட்ல மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் 14. சரிங்க ப்ரோ. ஐபோன் 15லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறும் 38000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ரேட் ரொம்ப கம்மியா தான் நீங்க சொல்றீங்களே. ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து வெளியே விட இப்போ வெளியே வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஐபோன் 13 26 வித்திருந்தவங்க இப்ப 29 விற்கிறாங்க. 11 பாத்தீங்கன்னா வந்து
15 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த போனை இப்ப 18 ரூபாய்க்கு விற்காங்க. பட் நம்ம வந்து 14 ரூபாய்க்கு விற்கிறோம் ஐபோன் 11. ஆனா 3000-4000 டிஃபரெண்டா தான் வெளியே டிஃபரெண்டா விற்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஐபோன் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன மொபைல் ஐபோன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஆப்பிள் ஒரிஜினல் அடாப்டர் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஒரிஜினல் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? 2000 ரூபாய் இதோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் எந்த ஐபோன் வாங்கினாலுமே, எந்த ஐபோன் மொபைல் வாங்கினாலும். சரி சரி. அப்புறம் ஐபோன் 16 பிளஸ் 6 மாசம் கம்பெனி வாரண்டில இருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 59 ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்றோம். ஓகே, அதான் எல்லாமே. நெக்ஸ்ட் ஐபோன் 16e இன்னும் 5 மாசம் வாரண்டி இருக்கு. பேட்டரி ஹெல்த் 100, 38 ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்றோம். சூப்பர் சூப்பர். ஐபோன் 16 ப்ரோ 86 ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்றோம். 256 GB, பேட்டரி ஹெல்த் 93 இருக்கு. இது வந்து இன்னும் 2 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்கு. 16 ப்ரோவே. ஆமா. 14 ப்ரோ மேக்ஸ்லாம் 52000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இந்த பட்ஜெட்ல நீங்க வெளியே போனை பார்க்க முடியாது ப்ரோ. ஆனா இப்போ நீங்க இந்த சொன்ன போன் எல்லாமே வந்து, அதாவது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் நான் கேட்டேன் உங்ககிட்ட, ஒரு புதுசு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கு. லைக் எந்த வித போன் நல்லா பாருங்க, எந்த ஸ்கிராட்சே கிடையாது, ஸ்கிராச்சஸோ எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட் கண்டிஷன்ல இந்த மாதிரி போன்ஸ்லாம் இருக்கும். ஷோரூம் போய் அது மட்டும் இல்ல, எப்படி சோ இப்போ இருக்கதா ஸ்டாக்கும் கிடையாது. டே பை டே இந்த ஸ்டாக் மாறிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா இங்க இருக்க என்டையர் போன் உங்களுக்கு தெரியும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிரைஸ் லிஸ்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. சரிங்க ப்ரோ. எங்களோட டீம் என்டையர் லிஸ்ட் அனுப்புவாங்க. ஓ, அந்த 4000 ரூபாயில இருந்து என்னென்ன போன் இருக்கோ அந்த இதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் இருக்க போன் கூட அப்படியே ஃபுல்லா பிரைஸ் லிஸ்ட் அனுப்புவாங்க, எல்லாமே அனுப்பிச்சிருவாங்க. அதுல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன போன் தேவையோ அதுல நீங்க பார்த்தா தெரியும், பக்கத்துல பிரைஸ் இருக்கும். சரிங்க ப்ரோ. சோ உங்களுக்கு ஏதாவது நீங்க வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட எங்கிட்ட கொரியர் ஆப்ஷன் முதற்கொண்டு இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா எனக்கு இந்த போன் வேணும்னா நீங்க எங்களுடைய பர்சனுக்கு ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்க வீடியோன்னு கேளுங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும் கேளுங்க, கண்டிப்பா இவங்க வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு போன் ஓகேஸ்னா நீங்க வந்து பே பண்ணா போதும், நெக்ஸ்ட் டே நீங்க கொரியர் எடுத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க இந்த ஐபோன் எல்லாமே நீங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா ப்ரோ? இது வந்து இப்போ ஆன் பண்ணி ஏதாவது ஒரு கண்டிஷன் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஆன் பண்ண மாடல் ஏதாவது? தாராளமா நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் நீங்க எது மேலோட்ட காட்டுறீங்க அப்படின்னுவாங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி, ஏன்னா பழைய வருஷம் ஏரா அப்படி இருக்குமா, ரொம்ப வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டரி ஹெல்த் 93 பேட்டரி ஹெல்த் இருக்கு. 93 அதாவது வந்து இப்போ லேட்டஸ்ட் தான் போல ப்ரோ, 2025 தான். எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து ஜூன் 2025. நெக்ஸ்ட் கமிங் ஜூன் வரைக்கும் வாரண்டி இருக்கு. ஓ, அதாவது வந்து 3 மந்த் வாரண்டி இருக்கு. புதுசு வாங்க போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்க இருக்க மாடல் எல்லாமே. இன்னும் வந்து இப்ப ஐபோன்ல இதுதான் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து என்டையராவே வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டீனர் பிரான்ச் பிளான் இருக்குது. டே பை டே இது மாறிட்டே இருக்கும். இப்ப நான் காட்டின போன் வந்து எப்பவுமே இருக்கும் கிடையாது. அது ரிலேட்டடா வேற ஒரு போன்லாம் இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு ஐபோன் 13 ப்ளூ கலர் வேணும், இல்ல ஒயிட் கலர் வேணா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா முன்கூட்டியே ஏதாவது நம்ம நியர்பை உள்ள ஏதாவது பிரான்ச்சஸ்ல இருக்கும், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன மாடல் ப்ரோ? நெக்ஸ்ட் ஐபோன் இது நம்ம சாம்சங் பார்க்கலாம். ஐபோனுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு வந்துட்டோம். ஆமா சரி. சாம்சங்ல S22 இது. ஓகே. இது பாத்தீங்கன்னா 22,000 பட்ஜெட் கொடுக்குறோம். 8GB 128GB வேரியன்ட். சரி சரி. அப்புறம் S25 FE. ஓகே. 8GB 512GB வந்து இன்பில்ட் வரும். 7 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்கு. 44,000 பட்ஜெட் கொடுக்குறோம். 44,000. S25 8G 12GB 512GB இன்னும் வந்து 10 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போன். ஓ, கண்டிப்பா ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போன். ஆன் கண்டிஷன்ல தான் 78,000 பட்ஜெட் கொடுக்குறோம் இந்த போன். 78,000. சரிங்களா? இதே இதுல பாத்தீங்கன்னா வந்து 6 மந்த் வாரண்டி உள்ள போன்லாம் இருக்கு. 72,000 பட்ஜெட் கொடுக்குறோம். சரி ப்ரோ. இதெல்லாம் வந்து எதனால வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சேல்ஸ் பண்ணிடுறாங்க ப்ரோ மொபைல்? என்ன ரீசன்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்றதுக்கு இப்ப அடுத்த மாடல் வருது. இப்ப ஐபோன் 16 லான்ச் ஆகுதுன்னா இப்ப 17 லான்ச் ஆகுது, 16 சேல் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி இப்போ 26 அல்ட்ரா வரப்போகுது. அதனால 25 சீரிஸ்லாம் சேலுக்கு வந்துருச்சு. அது வந்து ஒரு பிராண்ட் கண்டிஷனாவே வச்சிருக்கீங்களே ப்ரோ, அதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. அந்த ரேப்பரோட சில போன்ஸ்லாம் இருக்கும், பார்த்தா தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து வந்து S24. இது என்ன வந்து 7 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 8GB 256GB 41,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரிங்க ப்ரோ. அப்புறம் S24 FE 2 மாசம் யூஸ் பண்ணது 8GB 128GB 30,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரிங்க ப்ரோ. A17. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிலோ வந்து 10 மந்த் இல்ல பிலோ வந்து 10 days யூஸ்டு இந்த மாதிரி தான் உள்ள போன்ஸ். சோ இந்த மாதிரி போன்ஸ்லாம் இந்த M56 6 மந்த் வாரண்டி 13,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். வெறும் 13,000. இந்த இப்ப இதெல்லாம் நீங்க புதுசு எடுக்க போனா 18,000 20,000 பட்ஜெட்ல வரும். 6 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 8GB RAM வந்துரும், 256GB ஸ்டோரேஜ் வரும். M35 ஒரு மாடல். இது வந்து புது மாடலா எப்படி வரும்? ரீசெண்டா உள்ள போன் தான். ரீசெண்டா ஓல்ட். ஓகே ஓகே. இதெல்லாம் A56. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 3 மந்த் ஓல்டு, 9 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்கு. 8GB RAM வந்துரும், 256GB ஸ்டோரேஜ் வந்துரும். வெறும் 29,000 பட்ஜெட் கொடுக்கும். கண்டிப்பா. அதாவது நம்ம புதுசு வாங்குறதுக்கு இதை மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப லைட் யூஸ் பண்ணது. இப்போ இதெல்லாம் பாருங்க, OnePlus 13R 12GB 256GB 6 மந்த் வாரண்டி இருக்கு. 32,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இதோட நியூ போன் காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ எல்லா போனுக்குமே என்னால நியூ போன் பிரைஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வீடியோ டியூரேஷனுக்காக. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு இல்ல, ஒரு பிலோ 1 மாசம் 2 மாசம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6,000 கண்டிப்பா சேவ் ஆகும். இதே வந்து அவுட் ஆஃப் வாரண்டி எல்லாம் பாதிக்கு ரேட்டா இருக்கும் எங்கிட்ட. ஓகே ஓகே. இப்போ அவுட் ஆஃப் வாரண்டி இருக்கு 40,000 போன் எங்கிட்ட கண்டிப்பா 20,000 இருக்கும். பாதிக்கு பாதி தான், பாதி 10,000 இருக்கும்.
இப்போ இதெல்லாம் பாருங்க ஒன் பிளஸ் 13s ரொம்ப காம்பாக்டான போனு 2 month ஓல்டு 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் இன்னும் வந்து 10 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு 42,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். கண்டிப்பா அதாவது எல்லாமே வந்து ஒரு லைட் யூஸ் மொபைல் தாங்க. அதாவது மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு நிறைய பேர் ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ண போனா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே ரீசன்ட் போன் 2 years உள்ள ஓல்டு உள்ள போனா தான் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள போனா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா 11 எல்லாம் பாருங்க 16 GB RAM இது ஆக்சுவலா இதெல்லாம் 28,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரி அப்புறம் OnePlus 12 22,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். கண்டிப்பா ஆனா நீங்க சொல்றதே வந்து ஒரு போன் பேரை சொல்லி கம்பெனி பேரை சொல்றீங்க. நெட்ல கூட அவங்க போட்டு பாத்துக்கலாம் என்ன ரேட் பார்த்தால இல்ல. OnePlus 12 ஃபெமிலியர் மாடல், OnePlus 11 ஃபெமிலியர் மாடல். இது எல்லாமே ஃபெமிலியர் மாடல் மட்டும் நான் ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கேன். சரி சரி இது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். புரியுது. வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சரியா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போன் வச்சிருப்பாங்க. அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி போன்ஸ்லாம் வந்து நீங்க 40,000 கொடுத்து வாங்குறது வேஸ்ட் தான். அதே போனை என்கிட்ட வந்து லைட் யூஸ் பண்ண போன்ஸே வந்து 22,000 பட்ஜெட் என்கிட்ட வந்து கிடைக்கும். அதனால வந்து இதே போன் நீங்க இஎம்ஐ கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா இஎம்ஐ இருக்கு. அது மாதிரி வாரண்டி கொடுக்குறேன்றீங்க. அது ஒரு வருஷம் வாரண்டி வந்துரும் இதுல. சூப்பர். நாடு பாத்தீங்கன்னா வந்து நாடு 5G போன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 8,000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ப்ரோ. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரெட்மி போன்ஸ்லாம் பார்க்கலாம். சோ ரெட்மில வந்து Note 14 Pro Plus 8GB 128GB வந்துரும். இன்னும் வந்து 10 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 21,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். கண்டிப்பா அதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ்ல நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். Note 15 2 மாசம் யூஸ் பண்ண போன் 18,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். வெறும் 2 மாசம் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 மாசம். இதுல ரீசன்ட் லான்ச் Redmi Note 14 Pro Plus புது மாடலா ப்ரோ? Note 15 Pro Plus ரீசன்ட் மாடல் தான் இது. புது மாடல்லாம். சோ வந்து 10 நாள் யூஸ் பண்ண போன் 32,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். வெறும் 10 நாள் தான் யூஸ் பண்ணாங்க. 10 நாள் யூஸ் பண்ண போன். பாடியா வேற லெவலுங்க. நெக்ஸ்ட் பாருங்க Realme. இதெல்லாம் ரீசன்ட் போன்ஸ் எல்லாமே. P4 Pro, சரிங்க ப்ரோ, P3 Ultra, ஓகே, Redmi 15 Pro, Narzo 19X. இது எல்லாமே ஒண்ணு இல்ல. இதெல்லாம் வந்து 2 month ஓல்டு. சரிங்க ப்ரோ. P3 Ultra 10 நாள் யூஸ் பண்ண போன். Realme 15 Pro 1.5 மாசம் யூஸ் பண்ண போன். எப்படி ப்ரோ 10 நாளா யூஸ் பண்ணிட்டு குடுக்குறாங்க? Narzo 90X 15 நாள் யூஸ் பண்ண போன். வெறும் 13,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ப்ரோ பிரைஸ் 13,500 வந்துரும். இது பாத்தீங்கன்னா 22,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். பாக்ஸ் கிட்டோட வந்துரும் ப்ரோ. பாக்ஸோட பக்காவா இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட கொடுத்துறீங்க. அப்படியே வந்துருங்க. நம்ம அப்படியே காட்டுறோம். அப்படியே லைவாவே அது உள்ள என்ன இருக்குமோ அது அப்படியே வந்து வாங்கிடலாங்க. சரி செட்டா அப்படியே வாங்கிடலாம். இது அப்படியே வந்து அதாவது வந்து நீங்க புது இது வந்து இன்னொரு டவுட் மோஸ்ட்லி எல்லாம் கேட்பாங்க. இந்த 10 நாளுங்கறாங்க 20 நாளுங்கறாங்கல அது எப்படி அப்படிங்க அந்த இதே வேணா சும்மா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் பில்ல நான் கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பில்ல கொடுக்குறீங்க. இத பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கின ஒரிஜினல் பில் இருக்கும்ல, ஆமா, அதை நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் கஸ்டமர். கண்டிப்பா இதுக்கு மேல வேற ஒரு நம்பிக்கையே தேவையே இல்லங்க. 10 நாள் யூஸ் பண்ண P3 Ultra எல்லாம் பாத்தீங்கன்னா 12GB 256GB 26,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். P4 Pro பாத்தீங்கன்னா வந்து P4 Pro வந்து பாத்தீங்கன்னா 21 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட 10 மாசம் வாரண்டி இருக்குது. கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டோல எங்கேயுமே செகண்ட்ஸ் போன் நீங்க பார்க்க முடியாது. Edge 50 Pro நம்ம இருக்குது, Edge 60 Pro நம்ம இருக்குது, Edge 70 Fusion கடைசி லான்ச் ஆச்சுல ஒரு போன மந்த். சரிங்க அந்த போன் தான் இது. கண்டிப்பா ஒரு ஆண்ட்ராய்ட்ல இதெல்லாம் 15 நாள் யூஸ் பண்ண போன் தான். சூப்பர். உங்களுக்கு அந்த பக்கா ஃபினிஷிங்ல உள்ள போனை பார்த்தால நமக்கு தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 21,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ரீசன்ட் லான்ச். கண்டிப்பா ப்ரோ. Edge 50 Fusionலாம் 8 மாசம் வாரண்டி இருக்கு. 18,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ஓகே. Edge 50 Pro பாத்தீங்கன்னா 15,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். 60 Pro பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 4 மாசம் வாரண்டி இருக்கு. 12GB RAM 24,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். அதாவது மோட்டோ ஆண்ட்ராய்ட்ல வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே ஸ்டோர்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கலெக்ஷன் மெயின்டைன் பண்றதலாம். அடுத்து பாருங்க Nothing 3. சரி, இந்த போன் புது போனும் பார்க்க முடியாது, செகண்ட்ஸும் பார்க்க முடியாது. ஏன் ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு பிரீமியம் போன் சொல்லுவாங்க. ஆன்லைன்ல மட்டும் கிடைக்கக்கூடிய போன்ஸ், ஸ்டோர்ல எல்லாம் கிடையாது. ஸ்டோர்ல இந்த போனே கிடைக்காது. சரி, இப்போ வந்து Nothing 3A பாத்தீங்கன்னா வந்து போன் 3A இது பாத்தீங்கன்னா 18,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரி வெறும் 18,000 தான். 18,000 வரும். இது பாத்தீங்கன்னா வந்து Oppo F30 Pro 9 month வாரண்டி இருக்கு. 256GB வந்துரும். 20,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ஓகே. F31 10 நாள் யூஸ் பண்ண போன். இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பக்கத்து ஒரு புது ஸ்டோருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி போன்ஸ் தான் நீங்க புது போன் வாங்க முடியும். ஓகே. இந்த போன் தான் புது போன் வாங்க முடியும். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து நான் இப்போ நீங்க எல்லாம் இதெல்லாம் இந்த போன் வந்து இப்போ நான் சொல்ற ரேட்ல இருந்து 8,000 கூட கிடைக்கும். கண்டிப்பா என்ன இது 10 நாள் 10 நாள் கண்டிப்பா. வேற எதுவுமே வந்து மேஜர் ஃபால்ட்ல எதுவும் இருக்காதுல ப்ரோ? உங்களுக்கு வந்து இன்னும் வந்து 11 month கம்பெனி வாரண்டி இருக்குல்ல. கம்பெனி வாரண்டி. நீங்க ஓப்போட சர்வீஸ் சென்டர் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்க. அதாவது இதெல்லாம் ஒண்ணு இல்ல, 10 to 15 யூஸ் பண்ண போன் 20,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ஓகே. Oppo F31 A6 Pro 2 month ஓல்டு 18,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். கலர்ஸும் நல்லா இருக்கு. Reno வந்து 15 Pro கடைசியா லான்ச் ஆன போன். Reno ரொம்ப காம்பாக்டான போன், பிரீமியமான போன் 43,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இந்த நீங்க இதெல்லாம் வந்து புது போன் 60,000 65,000 நீங்க வேஸ்டா வாங்க வேண்டாம். இந்த மாதிரி போனா நீங்க செகண்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நம்மளுக்கு பிரைஸ் வந்து எங்கேயோ கம்மியா கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா Reno 15 Pro
சரிங்க ப்ரோ. ரெனால்டோ 15 ப்ரோ பாத்தீங்கன்னா வந்து 52 ரூபா பட்ஜெட் சேல் பண்றோம். இன்னும் வந்து 10 மாசம் கம்பெனி வாரண்டிலாம் இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நத்திங் ஃபோன் 2 காமிச்சோம், 3A காமிச்சோம். இது நத்திங் ஃபோன் 3 இதெல்லாம் 41 பட்ஜெட் சேல் பண்றோம். இன்னும் வந்து 10 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இதெல்லாம் நீங்க வெளியே பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைன் சீரிஸ் தான். ஆன்லைன் சீரிஸா வெளியே பார்க்க முடியாது. வாரண்டி வரலாம் நீங்க வெளியே பார்க்க கூட முடியாது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அப்புறம் வந்து நம்ம டெக்னோ வந்து பேந்தம் V ஃபிளிப்னு ஒரு மாடல். சரி. சோ இதெல்லாம் 21 பட்ஜெட் சேல் பண்றோம். கண்டிப்பா ஃபுல்லா மடக்கிக்கலாமா ப்ரோ? ஓ ஃபுல்லா மடக்கி யூஸ் இது ஆக்சுவலி டிஸ்ப்ளே வந்துரும், இங்கே வந்துரும். கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆன்ல தான் இருக்குங்க. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து விவோ சீரிஸ். சோ விவோ பார்ப்போம். விவோல V70 லைட். ஓகே. இந்த கடைசி லான்ச் ஆச்சுல்ல, ஆமாமா, அந்த ஃபோன் தான் இது. சரிங்க. இன்னும் வந்து 11 மாசம் வாரண்டி இருக்கு. 12GB 512GB 51 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரிங்க. அப்புறம் V40E இன்னும் இதுக்கு வந்து வாரண்டி இருக்கு. 20,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். Y400 Pro 6 மந்த் வாரண்டி இருக்கு. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் 18,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரிங்க ப்ரோ. நெக்ஸ்ட் V60E 10 நாள் யூஸ் பண்ண போன். இன்னும் வந்து கிட்டத்தட்ட 11.5 மாசம் கிட்ட வாரண்டி இருக்கு. 29,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். எந்தவித டென்டோ ஸ்கிராச்சஸ் இந்த போன்ல பார்க்க முடியாது. ரொம்ப நீட்டாவே இருக்கும். இப்ப நான் காட்டுற எல்லா போனுமே எல்லாமே ஆன் கண்டிஷன்ல இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து இதா பாத்துறேன். கண்டிப்பா நிறைய பேர் லைவா காட்டலையே வைக்கலையே. ஏன்னா வந்து நான் வந்து வீடியோ டியூரேஷனுக்காக எல்லா போனையும் ஆன் பண்ணி ஓனா முடியாது. உங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களால வந்து சொல்ல முடியும். இந்த போன் எந்த ரேட்டு, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, சோ இது வந்து என்ன காஸ்ட், என்ன பிரைஸ்க்கு இது பண்ற சேல் பண்றோம், எங்களால அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நேர்ல வந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இந்த ஸ்டாக்லாம் இருக்குமா ப்ரோ? எவ்வளவு நாளா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்கிட்ட வந்து அதிகமான சேல் நம்மளுடைய பிரான்ச்லயே வந்து அதிகமான சேல் வந்து இந்த ஸ்டோர்ல மோஸ்ட்லி போகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா. டி நகர்னு நம்ம வாக்குபல் ஹெவியாவே இருக்கும். அது அப்புறம் பாத்தீங்கன்னா V50E இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 18 பட்ஜெட்ல சேல் பண்றோம். சரிங்க ப்ரோ. இன்னும் வந்து 4 மாசம் கம்பெனி வாரண்டி இருக்கு. 8GB 256GB ஸ்டோரேஜ். சூப்பர். அப்புறம் IQ phones இதுவும் அதே மாதிரி தான். நத்திங் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் ஐக்கியம். இன்னும் வந்து 9 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்கு. 20,000 பட்ஜெட்ல நம்ம இதை வந்து சேல் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே கிட்டோட வந்துடும் உங்களுக்கு. நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க வந்து புது போன் வாங்குறதே வந்து நீங்க புது போன் வாங்க இந்த மாதிரி செகண்ட் போன் வாங்கிடலாம். கண்டிப்பா நல்ல கண்டிஷன்ல வாங்கிக்கலாங்க. அதாவது இன்னொரு இதுல பெரிய விஷயம் என்னன்னா, 2 மாசம் 1 மாசம் சொல்றது வந்து சும்மா சொல்லல. உங்களுக்கு ஆக்சுவலா இதோட ஆக்சுவலோட ஒரிஜினல் பில்லை நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் கஸ்டமர்ட்ட. நீங்க என்ன மொபைல் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் பில் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். சரிங்களா? அப்புறம் Vivo X90. ஓகே. X90 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 65,000 லான்ச் ஆன போன். இது ஆக்சுவலா 28,000 பட்ஜெட்ல இப்ப நம்ம சேல் பண்றோம். பிரைஸ் எங்கேயோ கம்மியாயிடுச்சு ப்ரோ. எவ்வளவோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கா கேமிங் போன் வேணும், ஒரு நல்ல ஒரு பிரீமியம் போன் வேணும், ஒரு வந்து ஃபிளாக்ஷிப் போன் வேணும்னா இந்த மாதிரி போன்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. X200 ஓகே 16GB 512GB 38,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இதெல்லாம் அதிகமா வந்து நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோல அதிகமா கமாண்ட்ல கேட்ட போன். அப்படிங்களா? இந்த போன் இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குது. சரி சரி சரி. நெக்ஸ்ட் வந்து விவோல வந்து Y300 பிளஸ் 15,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். ஐக்கியூல வந்து 9T ஆக்சுவலா இது வந்து BMW எடிஷன் சொல்லுவாங்க இந்த போன். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் 14,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இந்த மாதிரியான போன்ஸ்லாம் நீங்க வெளியே பார்க்க கூட முடியாது. அதிகபட்சம் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோருக்கு நீங்க போனாலும் ஐபோன்ல ஒரு 20 போன் காட்டுவாங்க. அதுக்காக பார்த்தா ஒரு மீடியம் செக்மெண்ட்ல ஒரு 10 போன் காட்டுவாங்க. இந்த மாதிரியான போன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்கான போன்ஸ்லாம் வெளியே எங்க காட்ட மாட்டாங்க. ஆன்லைன் சீரிஸ்லாம் அவ்வளோ மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? ஏன் ப்ரோ? ஏன்னா அவங்க வந்து ஸ்டாக் இருக்காது. ஓகே ஓகே புரியுது. சரிங்களா? சோ இதெல்லாம் பாருங்க வெறும் ஒரு 14,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். அப்புறம் Infinix வந்து Note 14 Pro. சரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து Pro Plus ஆக்சுவலா 14,000 பட்ஜெட் கொடுக்குறோம். 12GB RAM 256GB. சூப்பர். இந்த ஜிபில இந்த மாதிரி பட்ஜெட்லாம் நீங்க வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியாது. அப்புறம் Vivo V25 13,000 பட்ஜெட்ல கொடுக்கும். சரிங்க சரிங்க. பிரைஸ் எல்லாமே அதுவும் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட்ல வந்து ஒரு இத்தனை வேரியன்ட் வந்து இவ்வளவு வேரியன்ட் பிரிச்சு ஒரு கிளீனா வச்சு காட்டியிருக்காருங்க. அதாவது வந்து எங்குமே வந்து ஒரு இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இவ்வளவு இது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லேப்டாப் வந்து மோஸ்ட் ஆஃப் பேர்லாம் கேக்குறாங்க. லேப்டாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து HP லேப்டாப். ஓகே. புதுசேவா ஷீல்டு லேப்டாப் வித் 1 இயர் வாரண்டியோட வந்துரும். இதோட ஆக்சுவல் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் அந்த மாடல் நம்பர் அப்படியே ஷோ பண்றேன். நீங்க அப்படியே வீடியோல கொஞ்சம் காட்டிருங்க. சரிங்க. இந்த மாடல் நம்பர் இந்த மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல காஸ்ட் பாத்தீங்கன்னா 43,000 வருது. சரி. இது நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து வெறும் 30,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். வெறும் 30,000 தான். 30,000 பட்ஜெட்ல சேல் பண்றோம். இதோட எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் நீங்க அந்த மாடல் நம்பர் போட்டாலே உங்களுக்கு ஆக்சுவலா வந்துரும். சரிங்க. நானும் வந்து உங்க லைட்டா சொல்லிடுறேன். இதுக்கும் 8GB RAM வந்துரும். 512GB வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்துரும். சோ Windows 11 இருக்குது. மத்தபடி உங்களுக்கு எல்லா டீடைல் வேணும்னா நீங்க ஸ்கிரீன் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நான் உங்களுக்கு வந்து இதோட லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பக்கவா நான் ஷேர் பண்றேன். ஓகே. இது இப்போ நம்ம ரெடி ஸ்டாக்காவே ஒரு 40 குவான்டிட்டி கிட்டே இருக்குது. ரெடி ஸ்டாக்கே இருக்குது. தாராளமா வாங்கிக்கலாம். சூப்பர் ப்ரோ. அது மட்டும் இல்ல
மேக்புக் நம்ம இருக்குது. ஸோ Okay. மேக்புக் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 512 GB ஆக்சுவலா Okay. SSD வந்துடும். சரிங்க ப்ரோ. 49 பட்ஜெட்டுக்கு இருக்கும். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து 91% ஆஃப் பேட்டரி ஹெல்த். 91% ஃப்ரண்ட் திரும்ப ப்ரோ. லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்டிஷன் பேட்டரி ஹெல்த் சொல்ல மாட்டாங்க, நீட் அண்ட் கண்டிஷனா தான் இருக்கு. நீட்டாவே இருக்கும் இது ஆக்சுவலா. சூப்பர் ப்ரோ. இந்த போனை தாண்டி லேப்டாப் அப்புறம் விண்டோஸ் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 18,000 பட்ஜெட் விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகும். 18,000 இருந்து இருக்கு. 18,000 செட் ஆகும். அதோட ஆக்சுவல் காஸ்ட்டை பத்தி நான் வந்து 30,000 செட் ஆகும். 30,000 லேப்டாப்பை ஜஸ்ட் ஒரு 3 to 4 மந்த் யூஸ் பண்ணாத 18,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். சூப்பர். ஸோ அது மட்டும் இல்ல, ஓகே. லோ பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்பீங்க எல்லாரும். ஆமா. ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு 4,000 பட்ஜெட்ல ஃபோன் கொடுங்க, ஒரு வந்து 5,000 பட்ஜெட்ல ஃபோன் கொடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் ஓகே. மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸுக்குலாம் வந்து செகண்டரி யூஸ் பண்ற உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்கு, செகண்டரியா ஒரு ஃபோன் தேவைன்னா நீங்க இந்த மாதிரி ஃபோனை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இதுக்கும் பாத்தீங்கன்னா வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். சரிங்க ப்ரோ. இந்த மாதிரி உள்ள ஃபோன்ஸ் எல்லா மேஜரா உள்ள எல்லா பிராண்ட்லயுமே ஓப்போ, விவோ, ரெட்மி, ரியல்மி சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லயும் நம்மகிட்ட மோஸ்ட்லி வந்துரும். ஓகே. இதோ பிரைஸ்ல எப்படி ப்ரோ? இந்த மாதிரி கம்மியான ரேட் ஃபோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3,500 to 4,000 பட்ஜெட்லயே நம்ம இதை ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்டிங் வந்து 3,500 இருந்து 5,000 ஸ்டார்ட் ஆயிரும். 4,000 பட்ஜெட்ல வந்து மோஸ்ட்லி நம்ம ஹெவி ஸ்டாக்கே இருக்காது. சரிங்களா? சரி. ஸோ அது மட்டும் இல்ல, ஐபேட் அதிக பேர் வந்து இப்ப ரீசெண்டா உள்ள கேக்குறது வந்து வீட்டுல இப்போ மே சீசன் ஆக்சுவலா வந்து லீவ் நாள் ஆகி போச்சு. அதனால வந்து அதிக பேர் கேட்கறது வந்து டேப் கேக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் டேப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்கிட்ட வெறும் 5,000 பட்ஜெட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஐபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்கிட்ட 13,000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. டேப்லாம் வந்து 5,000 இருந்து இருக்கு. 5,000 வந்துரும். சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் ஏர் M2 13 இன்ச்சு வைஃபை ஒன்லி, பேட்டரி கத்து 100, 120 GB வேரியன்ட். 40,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். 40,000. ஸோ இது வந்து நீங்க டிசைனரா இருக்கீங்க, இல்ல உங்க ஸ்கிரிப்டிங் எல்லாம் இருக்கீங்க, இல்ல வந்து டிராயிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நீங்க வாங்குனீங்க. இதோட ஆக்சுவல் காஸ்ட் 60,000 கிட்ட வரும். ஸோ நம்ம இப்போ வெறும் ஒரு 40,000 பட்ஜெட்டே கொடுக்குறோம். சரிங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நீங்க என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆண்ட்ராய்ட்ல இந்த 4,000 பட்ஜெட்ல இருந்து நீங்க என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும், சரிங்க ப்ரோ, ஒரு 4,000 வந்து கிட்டத்தட்ட நீங்க 1,00,000 வரைக்கும் நீங்க என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு நெக் பேண்டு அல்லது பவர் பேங்க் அல்லது TWS அல்லது உங்களுக்கு ஒரு பார் ஸ்பீக்கரை ஃப்ரீயாவே கொடுத்துரும். ஏதாவது ஒண்ணு பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துரும். இல்ல அந்த பவர் பேங்க் தான் எங்கிட்ட வந்து தரம் வாங்கிக்கலாம், இல்ல TWS கூட நீங்க தரம் வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய டி நகர் பிரான்ச்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நம்ம டி நகர் பிரான்ச் எந்த இடத்துல இருக்கு ப்ரோ? டி நகர் டிப்போக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து என்டையர் பிரைஸ் லிஸ்டே ஷேர் பண்ணிடுவாங்க. கொரியர் ஆப்ஷன் நம்மகிட்ட வந்து இருக்குது, EMI ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் இருக்கா ப்ரோ? எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பத்தினா வந்து நார்மலா இப்போ நீங்க ஒரு போன் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து காஸ்ட் ஒரு வந்து 3,000-4,000 போகுதுன்னா அது வந்து ஒரு 10% 15% அதிகமா கூட இப்போ வாங்கிக்கிறோம். எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்து வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம வாங்கிக்கிறோம். இந்த ஆஃபர் நீங்க தாராளமா இந்த மந்த் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வீடியோல எல்லாம் கவர் பண்றேன்னு நினைக்கிறேன். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஒரு 1க்கு 2 நம்பரே கொடுக்குறேன். ஸோ நீங்க இந்த தாராளமா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல நீங்க கால் பண்ணலாம் தாராளமா. நீங்க இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்காக வந்து யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே சொல்லிக்கிறீங்க. ஒரு ஃபோன் சொல்லியிருக்கேன். அது வந்து என்ன வாரண்டி, என்ன அந்த ப்ரைஸ் எக்ஸாக்ட் சொல்லிக்கிறேன். பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க.